குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்க படம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 16/7/2022 ஜேபி சிட்டி ஜோஹர் பாரு, அதாவது சிங்கப்பூர் மலேசியா பார்டரில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும் 24/7/2022 ஷா அலாம் மலேசியாவில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் வகுப்பும் நேரடி வகுப்பும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மலேசியாவும் மலேசியாவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இருப்பவர்கள் சிங்கப்பூரை சார்ந்த சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் இல்லை சிங்கப்பூர் தமிழ்ஸ் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர்னால டிராவல் பண்ணி இந்தியா வர முடியாதனால. இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பௌர்ணமி அல்லது குரு பூர்ணிமா அல்லது வியாச பூஜை அல்லது வியாச பௌர்ணமி எப்படி வேணாலும் சொல்லலாம்.
ஸோ அந்த குரு பூர்ணிமாவோட ஸ்பெஷலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி வந்து புராணங்கள்ல வரலாறுல எப்படி சொல்றாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்கா இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் கிளியரா கொடுத்துட்றேன். ஆதி கடவுளா இருந்தார் இல்லைங்களா மகாவிஷ்ணு, இறைவன் ஒருவன் தான், இருந்தாலும் கூட அவங்க இடங்களுக்கு தகுந்த மாதிரி மதங்களுக்கு தகுந்த மாதிரி சில கடவுள்களை பிரிச்சுட்டாங்க. அவங்க வந்து முன்னோர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் அந்த தெய்வ நிலையை கடவுள் நிலையை அவர்கள் வந்து அடைந்ததாக வந்து கூறப்படுகிறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அதாவது ஆதி கடவுளான மகாவிஷ்ணு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக மக்கள் எல்லாருமே மோட்சத்தை அடையணும், முக்தி அடையணுன்றதுக்காக தாங்கிட்ட இருந்து பிரிந்து வந்த அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து ஒரு செல் உயிரினமாகவும் 2 செல் உயிரினமாகவும் அதுக்கு அடுத்தடுத்து பல செல்கள் இருக்கக்கூடிய உயிரினங்களாக வளர்ச்சி அடைந்து கடைசியில மனித உடல் வந்து எடுக்குது. ஏன்னா மனித உடல் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு நேராக இருக்கக்கூடிய உயிர்களால் மட்டும்தான் மோட்சத்தையும் முக்தியும் அடைய முடியும், இறைநிலையை உணர முடியும். ஏன்னா அப்பதான் அந்த குண்டலினி ஆற்றல் என்பது மேல் நோக்கி எழும். ஏன்னா சக்தி நிலை கீழே இருந்து எப்ப மேல் நோக்கி எழுதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சியை கடந்து அந்த வெட்டவெளி வான்வெளி அப்படின்றத வந்து பயணம் செய்யும். அதனாலதான் முதுகுத்தண்டு எப்பயுமே பயிற்சி பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த வகையில மகாவிஷ்ணுன்ற என்ன பண்றாரு அப்படின்னா தாங்கிட்ட இருந்த அந்த ஞான ரகசியங்களை மெய்ஞான பொக்கிஷங்களை வந்து பாத்தீங்கன்னா வியாசர் அப்படின்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகரிஷி வந்து இருந்தார். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அந்த வியாசர் வந்து என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட வியாசரை வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரமா தான் வைணவத்துல வந்து பாக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வியாசர் ஒரு 4 வேதங்களாக மிகப்பெரிய வேதங்களாக ஞான பொக்கிஷங்களை ஞான விளக்கங்களை எழுதுறாரு. அது என்ன அப்படின்னா ரிக், யஜு, சாமம், அதர்வனம். அதுல நிறைய திருத்தங்களும் கொண்டு வர்றாரு அவரு. சோ இந்த 4 வேதங்கள் ரொம்ப பெருசா இருக்குன்றதுனால அதை இன்னும் சிம்பிளிஃபைடா இன்னும் மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய லெவல்ல வந்து கொண்டு வரணுன்றக்க 18 புராணங்களா பிரிக்கிறார். முதல்ல 4 வேதங்களாக பிரிக்கிறாரு, அப்புறம் நிறைய திருத்தங்கள் பண்ணி 18 புராணங்களாக கொண்டு வராரு. மகாபாரதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு பர்சனா வந்து வியாசர் என்பவர் கருதப்படுகிறார். குருக்களுக்கெல்லாம் ஆதி குருவாக வியாசர் என்பவர் கருதப்படுகிறார். இதுல என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னா இப்ப வந்து சைவத்துல எப்படி வந்து குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு திசையில அமர்ந்து அரைக்கண் விழிப்பு நிலையில ஞான உபதேசத்தை மௌனமாவே உபதேசம் செய்யக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி மாதிரி வைணவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹயக்ரீவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க, வியாசர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து மதங்களுக்குள்ள இல்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்குள்ள போய் நம்ம சிக்கிக்க வேண்டாம். இருக்கக்கூடிய புராணங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உண்மையை தெளிவா பார்ப்போம். அந்த வகையில ஹயக்ரீவரோட அவதாரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மனித உடல், ஆனால் கழுத்து வந்து பாத்தீங்கன்னா குதிரையினுடைய கழுத்து இருக்கும். ஸோ வந்து இவரை வந்து ஞானத்தின் கடவுளாக வந்து கும்பிட்டு இருந்தாங்க, இப்பயும் கும்பிடுறாங்க, நிறைய பேர் வந்து கும்பிட்டு இருக்காங்க. ஹயக்ரீவரோட அவதாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஹயக்ரீவரோட அவதாரம் வந்து தசாவதாரங்கள்ல வர்றது கிடையாது, அதை மட்டும் கொஞ்சம் தனியா பிரிச்சு வைக்கிறாங்க. இதுல மெயினா நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா கல்விக்கும் ஞானத்திற்கும் மிக சிறந்த முறையில் விளங்குபவர்கள் எப்படி பாத்தீங்கன்னாலும் ஹயக்ரீவர், வியாசர், குரு தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு காதல உபதேசம் பண்ணதுனால அவருக்கு பேரை வந்து தகப்பன் சுவாமி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ முருகப்பெருமான் அது போக வந்து பாத்தீங்கன்னா அதை கடந்த நிலையில அதுக்கப்புறம் வந்தவங்க தான் ஏனைய குருமார்கள் ஆதிசங்கரர். ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சைவத்துல இருந்த மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் வந்து உபனிஷத்தை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி மக்களுக்கு வந்து கொண்டு வராரு. அதுபோக நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த நிலையில இந்த ஆன்மீகம் என்பது மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக பிளவுபட்டு கிடந்த நிறைய பேர் சாதுக்களாக இருந்தவர்கள், அதுபோக வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மதங்கள்ல இருந்தவர்கள், அதுபோக வந்து அகோரிகள், பல பேரை ஒன்றிணைத்து ஒரு கட்டுக்கோப்பா ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது குரு இல்லாமல் எந்த ஒரு வித்தையும் முழுமை பெறாது. அதனாலதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இன்னும் தெளிவா சொல்லணும்னா தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மையான குரு என்பவர் நமக்குள் இருக்கக்கூடிய மனம்தான் நம்மளுடைய உண்மையான குரு. அதான் சிவானந்த பரமஹம்சரும் சரி உயர்நிலை யோகிகள் ஞானிகள்லாம் சொல்றாங்க அன்பே கடவுள் மனமே குரு அப்படின்றாங்க. ஆனா எப்போ வந்து மனம் குருவாக மாறும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கிய மனம், ஒடுங்கிய மனம், பக்குவப்பட்ட மனம் தான் குருவாக மாறும். அது வரைக்கும் ஆசையில் அலைந்து திரிந்து இருக்கக்கூடிய மனம் சைத்தானாகவும் சாத்தானாகவும் மட்டுமே செயல்படும். அப்ப அந்த அலைந்து திரிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை வந்து பக்குவப்படுத்தி ஒரு நேர்கோட்டு கொண்டு வந்து
ஒரு கண்ட்ரோலோடு இந்த வாழ்க்கையை வாழும்போது ஞான பொக்கிஷங்களை நமக்கு இறைவன் வழங்குகிறார். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு என்பவர் ஆரம்ப காலகட்டத்தில் தொட்டு காட்டுறதுக்கு சொல்லி கொடுப்பதற்கு ஒரு குருவின் வழிகாட்டுதல் என்பது அவசியம், அல்லது ஒரு வழிகாட்டியினுடைய வழிகாட்டுதல் என்பது அவசியம். அந்த வழிகாட்டியினுடைய வழிகாட்டுதலோ இல்ல குருவின் அனுகிரகமோ உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் நீங்க அந்த கட்டத்துக்கு தானாகவே போயிடுவீங்க. இதுல பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குரு பௌர்ணமியில ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்திற்கு முன்பு வரக்கூடிய பௌர்ணமி திதி, அந்த திதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பௌர்ணமி அல்லது குரு பூர்ணிமான்னு கொண்டாடுறாங்க. இதுல பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் வேதங்கள் பல விஷயங்கள் சொன்னாலும் கூட வேதங்கள் நம்ம இப்போ வேதங்கள் நடந்த இடத்துல நீங்களும் இல்லை நானும் இல்லை, புராணங்கள் சொன்ன இடத்துல நீங்களும் இல்லை நானும் இல்லை. அதனால இதெல்லாம் என்னதான் நம்ம கதையா கேட்டுக்கிட்டாலும் கூட நம்ம எப்படி இதை வந்து நம்ம கொண்டாடலாம் அப்படின்னா, சயின்டிஃபிக்கா பார்க்கும்போது இந்த நாளன்று பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று தான் குரு பூஜைகள் கொண்டாடுவாங்க. பௌர்ணமி தினத்தன்று தான் சித்தர்கள் வழிபாடு அதிகமாக கொண்டாடப்படும், நிறைய சித்தர்கள் பூஜைகள் செய்யப்படும். ஏன்னா அந்த நிலவுக்கும் மனதிற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. நிலவு என்பவன் மனோகாரகன், நிலா என்பது சந்திரன் என்பவன் மனதிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குரு பூர்ணமி, அது குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்களுக்கு வியாழன் அல்லது குருன்னு சொல்லுவாங்க, அந்த பிளானட் வியாழன், ஜூபிட்டருடைய கதிர்கள் மிக 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 அதிகமாக பூமியை வந்தடையும். அப்போ இந்த கால சூழ்நிலையில நம்ம நைட்டு உட்கார்ந்து உங்களுக்கு யாராவது ஒரு குருவோ அல்லது வழிகாட்டியோ சக்தி வாய்ந்த உபதேசம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களது ஞான கதவுகள் ஞான வாசல்கள் திறக்கப்படும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயிற்சியே எதுவும் தெரியலனா கூட ஜஸ்ட் கண்ண மூடி உட்கார்ந்து ஜஸ்ட் உங்க மூச்சு காற்றை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா, முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மூச்சு காற்றை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம், அப்படியே முடியலையா அவ்வளவு நேரம் உட்கார முடியலன்னா ஒரு 15 நிமிஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. அந்த ஒரு 10 மணில இருந்து நைட்டு 1 மணிக்குள்ள அந்த டைம்ல அவங்க நாட்டு நேரப்படி நான் சொல்றேன், அந்த டைம்ல நீங்க உட்கார்ந்து பயிற்சி பண்ணும்போது குரு பகவானின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் ஞான நிலையை நிச்சயமாக அடைவீர்கள். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு குரு இல்லாத வித்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து குரு இல்லாம ஒரு வித்தையை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் கொண்டு வருன்றதுனாலதான் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடித்தால் பக்கத்துல யாரோ இருக்காங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விருப்பமான நபர்கள் யாராவது அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்களா, அவங்ககிட்ட தாராளமாக நீங்கள் உபதேசம் வாங்கி அல்லது தீட்சை வாங்கி இந்த பயிற்சியை செய்யலாம். அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பூர்ணிமான்றதுனால ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டேன்றதுனால நான் ஒரு அற்புதமான ஒரு இது தீட்சைன்னு சொல்ல முடியாது. தீட்சைன்னா ரொம்ப ப்ராப்பரான விஷயத்தை தான் தீட்சையா கொடுக்க முடியும். இது எப்படின்னா, உங்களோட இணைந்து வந்து நான் மெடிடேஷன் உங்களுக்கு ஆன்லைன்ல யூடியூப்ல நான் சொல்லி கொடுக்க போறேன். எத்தனை மணிக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நடுராத்திரி ஒரு 10 மணி இந்தியன் டைமுக்கு, 10 மணி ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல வந்து நேரலை வந்து வரலான் இருக்கேன். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கு உங்கள் வேலையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு விருப்பமான நபர்கள் நம்ம யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லைவ் வரப்போகிறேன். அந்த லைவ்ல நீங்கள் உட்காரும் போது என்னோடு இணைந்து நான் சொல்லக்கூடிய பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த பயிற்சியானது குரு பகவானின் மொத்த ஆற்றலையும் ஜூபிட்டர் பிளானட்ல இருந்து வரக்கூடிய மொத்த கதிர்வீச்சுகளையும் உங்கள் உடம்பினுள் செலுத்தி உங்க உடம்புல எந்தெந்த சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்தந்த சக்கராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். இது வந்து இந்த குரு பூர்ணிமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஞான பொக்கிஷமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நைட்டு 10 மணிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவோட டைமுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஆன்ல இருங்க. நான் வந்து ஆன்லைன்ல வந்து இந்த பயிற்சியை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது பரம்பொருள் யோகம் பயிற்சி கிடையாது, கிளியரா சொல்லிடுறேன். இது தீட்சையும் கிடையாது. குரு பகவானின் அருளை பெறுவதற்காக, குரு பகவானின் ஆற்றலை பெறுவதற்காக, நாம் ஞானத்தை அடைவதற்காக ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இந்த குரு பூர்ணிமாவை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.